ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி 8 நிமிஷத்துக்கு உள்ள முடியிற மாதிரியான ஒரு ஷார்ட் ஸ்டோரியை மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ த டைட்டில் தோல்வியை தன்னுடைய தோளில் சுமந்தவன். ஸோ இது இந்த டைட்டிலில் ஒரு ஸ்டோரி. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 8 நிமிஷம் முடிஞ்சால் ஹெட்செட்டை போட்டுட்டு கண்ணை மூடிட்டு இந்த இமேஜினேஷனில் இந்த ஸ்டோரியை கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தவன் ஒருத்தனுடைய பேர் அரவிந்த். வீட்டில் அம்மா மட்டும்தான், அப்பா இல்லாத குடும்பம். அப்பா இல்லாத குடும்பம் எந்த அளவுக்கு சிரமப்படும், கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு குடும்பம். காலையிலேருந்து ஈவினிங் வரை அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. ஆனால் அரவிந்துக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. ஸோ அது எல்லா அந்த பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மகன்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு தான். ஒரு நாள் நான் பெரிய ஆள் ஆகணும், என் அம்மாவை வேலைக்கு போக விடாமல் வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் அவனுடைய கனவு. ஆனால் வாழ்க்கையை அவன் நினச்ச மாதிரி இல்லை. ஸ்கூலில் அவன் ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்ட் தான். மார்க் ரொம்ப கம்மி, பார்டரில் பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த பையனுடைய மார்க்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அவனை பார்த்து சிரிப்பாங்க அவனுடைய அந்த கனவை சொல்லும்போது. உன்னால் எதுவும் ஆகாதுடா, நீ ஏன் உன் கனவும் அப்படின்னு சொல்லி தான் அவனுடைய உதாசனப்படுத்துவாங்க. இந்த வார்த்தைகள் தினமும் அவன் காதில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்கூலில் டீச்சர் கேட்குறாரு, நீங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னடா லட்சியம், என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தராக கேட்குறாரு. ஸோ ஒருத்தரும் டாக்டர், என்ஜினியர், போலீஸ், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரவிந்த் எழுந்து நின்று மெதுவாக சொன்னான். அவன் சொல்கிறதுலே ஒரு தயக்கம். ஏன்னா அவன் சொல்ல சொல்ல அவனுடைய கனவுகள் எல்லாருமே மிதிக்கிற மாதிரி தான் சிரிக்கிறாங்க. ஸோ ஒரு தயக்கத்தோடு சொன்னான், நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ கிளாஸே சிரிச்சது வழக்கம் போல். உன்னால் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுத்திட்டு, முதல்ல தேர்வில் எக்ஸாமில் பாஸ் ஆகு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாள் அவனுடைய மனசு ரொம்பவே உடைஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு அவனுடைய வீட்டு வெளியில் வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். என்னை பற்றி, எதை பற்றி அப்படின்னு சொல்லி, எதை பற்றி தான் வருத்தப்படுறது, அவனுக்கு வருத்தப்படுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே அழுக வராத குறையாக உட்காந்துட்டு இருந்தான். அம்மா அவனுடைய பக்கத்தில் உட்காந்து கேட்டா, என்னடா ஆச்சு அப்படின்னு. அவன் கண்ணீரே விட்டுட்டான். எல்லாத்தையுமே சொன்னான். எல்லாருமே என்னை கேலி செய்கிறாங்கம்மா, என்னால் எதுவுமே ஆகாது ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லவே அம்மா சொல்கிறாங்க. அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, கேலி செய்கிறவங்க எல்லா ஸ்டேஜ்லேயும், எல்லா வாழ்க்கையோடைய நிலையிலையும் அவங்க உன் கூடவே இருக்கிறவங்க செய்வாங்க. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு துளி கூட பயன்பட மாட்டாங்க. உன்னை கேலி செய்கிறதுக்காக மட்டுமே இருப்பாங்க. ஆனால் கஷ்டத்தை தெரிஞ்சவன் நீ, கஷ்டப்படுறவன் நீ, உனக்கு அது வலி தெரியும். அதனால் நீ இன்னொருத்தனுக்கு அந்த வலி கொடுக்க மாட்ட. கஷ்டப்பட்டு மேலே வரவனுடைய அந்த உழைப்பை யாராலையும் கொடுக்கவே முடியாது. நீ கண்டிப்பாக ஒரு நாள் வரலாறு எழுதுவ அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப தெம்பு கொடுத்துச்சு. ஸோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் அம்மா என் கூட இருப்பாங்க, என் கனவு என் கூட இருக்குன்னு சொல்லி அந்த வாழ்க்கை அந்த நாள் மாறிச்சு. ஸோ அடுத்த நாள் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சுது. காலையில் 4 மணிக்கு எழுந்தான், படித்தான். படித்த உடனே வேலைக்கு போனான். டீ கடையில் ஒரு சின்ன வேலை. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது கட்டட வேலை. வீட்டுக்கு போய் தூங்காமல் மறுபடியும் படித்தான். ஸோ அவனுடைய நண்பர்கள் சுற்றி திரிஞ்சாங்க, மூவி பார்த்தாங்க, வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அரவிந்த் மட்டும் போராடிட்டு இருந்தான் அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு. ஸோ ஏன்னா அவனுக்கு அந்த வலி தெரியும், பசியோட அர்த்தம் தெரியும். ஒரு நாள் அவனுடைய அம்மாவுக்கு உடம்பு முடியல, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, உடனே ஆப்ரேஷன் செய்யணும், இல்லைன்னா ஆபத்து. செலவு 2 லட்ச ரூபாய்க்கு கிட்ட ஆகும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அரவிந்த் இவனுக்கு மயக்கம் வராத குறையாக நில குலைஞ்சு போனான். அவனிடம் இருந்ததே இவ்வளோ நாள் வேலைக்கு போய் சேர்த்து வச்சது 1200 ரூபாய் மட்டும்தான். ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்தான். நான் இவ்வளோ முயற்சி பண்ணியும் ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகுது, என்னை ஏன் இவ்வளோ சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறான். அந்த நேரம் ஒரு வயசான செக்யூரிட்டி அவனுடைய பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாரு, தம்பி, வாழ்க்கை நம்மளை எப்போவுமே உடைக்க வராது. ஸோ ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்மளை பலமாகத்தான் வரும் அப்படின்னு சொல்லி அவர் தெம்பேத்துறாரு. அந்த வார்த்தை அவனுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள பண்ணுச்சு. ஸோ தீ மாதிரி எரிய விட்டது. அடுத்த நாள் முதல் 2 நாள் டபுள் ஷிஃப்ட் மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பித்தான். பகலில் ஒரு வேலை, ராத்திரியில் டெலிவரி வேலை, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு, அம்மாவை காப்பாற்றணும். 3 மாதம் அவன் மனுஷன் மாதிரியே வேலை செய்யலை, வாழவே இல்லை, ஒரு மிஷின் மாதிரி உழைச்சான். கடைசியில் பணம் சேர்ந்துச்சு. அம்மாவோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. அந்த நாள் அம்மா அவனுடைய கையை பிடிச்சிட்டு அழுதா.
நீ என்னுடைய பெருமைடா. யாருமே இல்லன்னு நெனச்சேன். நீ என்ன ஆவியோன்னு நெனச்சேன். நீ எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டிட்ட." அப்படின்னு சொல்லி, "நீ என்னோட பெருமை" அப்படின்னு சொல்லி அவன கட்டி பிடிச்சு அழுவுறான். அவன் சிரிச்சான். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால 1000 கண்ணீர் இருந்துச்சு. என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்படியே வந்து நாட்கள் கடந்துச்சு, மாதங்கள் கடந்துச்சு, ஆண்டுகளும் கடந்துச்சு. அதே அரவிந்த் தான் ஒரு சின்ன ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிச்சான். முதல் மாசம் நஷ்டம். 2வது மாசம் படுதோல்வி. 3வது மாசம் கூட இருந்த நண்பர்கள், பணம் போட்டவங்க எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஸோ "வேலைக்கு போடா, பிசினஸ் எல்லாம் உன்னால ஆகாது" அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த முறை அவன் நிறுத்தவே இல்ல. ஏன்னா, இப்போ அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். ஸோ தோல்வி அப்படின்றது முடிவில்ல. அது வந்து ஒரு வெற்றிக்கான எக்ஸர்சைஸ், பயிற்சி அப்படின்றது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சது. ஸோ அவன் டெய்லி கத்துக்கிட்டான். தன்னுடைய தப்புகள திருத்திக்கிட்டான். மறுபடியும் முயற்சி செஞ்சான். ஸோ ஒரு நாள் அவனுடைய ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மென்ட்காக அவன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இனிஷியேட்டிவ்ஸ் வீடியோவுமே வந்து போட ஆரம்பிச்சான். அதுலேருந்து ஒரு வீடியோ இணையத்தில எதிர்பாராத விதமா வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவனோட பிசினஸ் பொதுவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. 6 மாசங்கள் லட்சக்கணக்கில வந்து வருமானம் வர ஆரம்பிச்சது. 2 வருஷத்துல அவன் வந்து ஒரு சொந்த நிறுவனமே வைக்க ஆரம்பிச்சான். அதே கிராமத்துல ஒரு பெரிய வீடு வாங்குனான். அம்மாவ அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். "இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம்மா" அப்படின்னு சொல்லி அந்த காலடி எடுத்து வச்சு உள்ள கூட்டிட்டு போனான். அம்மாவுக்கு அழுகை தாங்கல. அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு காலத்துல உன்னால எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னவங்க, இப்ப வந்து எப்படி இவன் வந்து வின் ஆனான்? எப்படி இவன் சக்சஸ் ஆனான்? அப்படின்னு சொல்லி வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. கேட்க ஆரம்பிச்சாங்க. அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். "என்ன நம்பாதவங்க இருந்ததால தான் நான் என்ன நம்ப கத்துக்கிட்டேன்." ஸோ எப்படி என்ன நம்பாதவங்க இருந்ததால தான் நான் என்னையே வந்து நம்ப கத்துக்கிட்டேன். ஸோ நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி தான் வந்து சில நேரங்கள் யாருமே நம்ம நம்ப மாட்டாங்க. சில நேரம் குடும்பமே வந்து நம்மள புரிஞ்சுக்காது. கூட இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, பொண்டாட்டி, அம்மா, அப்பா கூட பல பேர் சுத்தி இருந்தாலும் தனிமையில விட்ட மாரி யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம வீழ்வோம், அழுவோம், தோல்வி அடைவோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. கஷ்டமே நிரந்தரம் இல்ல. எப்படி பணம் நிரந்தரம் இல்ல, சக்சஸ் நிரந்தரம் இல்லன்னு சொல்றாங்களோ, அது மாரி கஷ்டம் கூட நிரந்தரமே கிடையாது. ஆனா, கஷ்டப்பட்ட மனிதன் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்பான். ஸோ, இப்ப நீங்க வாழ்க்கையில எவ்ளோ கீழ இருந்தாலும், இந்த நிமிஷத்துல இருந்து முடிவு பண்ணுங்க. நான் மாறப்போறேன். அந்த முடிவு தான் ஒரு சாதாரண மனுஷன கூட வந்து சக்சஸ்ஃபுல் மனுஷனா வந்து மாத்தும். வாழ்க்கை உன்ன எத்தன தடவ கீழ தள்ளினாலும் மறுபடியும் எழுந்துரு. ஏன்னா, விழுந்தவன் தோற்றதில்ல. எழாம கிடந்தவன் தான் உண்மையான தோல்வி அடைஞ்சவன். அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி? உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ, நம்மளுடைய மோட்டிவேஷனல் முதல் ஸ்டோரி, வாய்ஸ் ஓவர் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க என்ன. தேங்க் யூ.